ஐயோ, சுத்தி இப்படி ரவுண்டு கட்டி நிக்கிறாவளே. இந்த கூட்டத்துல இருந்து எப்படி தப்பிச்சு போவேன்? கடவுளே, என்னை உயிரோட எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்து. ஒவ்வொருத்தரும் தடிமாடு சைஸுக்கு இருக்கானுங்களே. இவனுங்க கிட்ட போய் சிக்கணும், நம்மள சின்ன பின்னமா ஆக்கிடுவாவோ. எப்படியாவது காலில் விழுந்து எஸ்கேப் ஆயிருமாளா? ஏய், என்ன திரு திருன்னு முழிக்கிற? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னண்ணே? என்ன கேட்டீங்க? மதிய சாப்பாட்டுக்கு என்ன குழம்பு வச்சேன்னு கேட்டாங்க. ஆளை பாரு. ஏய் மாலா, நீலாம் ஒரு நர்ஸா? படிச்சிருக்கே இல்ல சும்மா படத்தை வாங்கிட்டு வந்து ஏமாத்துறியா எல்லாரையும்? நான் ஏங்கா ஏமாத்த போறேன்? சி, வாய மூடு. நீலாம் பேசாத. ஒரு ஊசிய ஒழுங்க குத்த தெரியல. இன்ஜெக்ஷன் எல்லாம் சரியாதாங்க மருந்து ஏத்தி கொண்டு வந்தேன். ஆனா கடைசி நேரத்துல ஆள் மாறி போச்சு. அந்த கிழவர் குறுக்க வந்து விழுந்துட்டாருக்கா. எவ்வளோ அசால்ட்டா பதில் சொல்ற? இன்னைக்கு நீ எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டுருக்க. போயும் ஒரு வயசான கிழவனுக்கு போய் மயக்க ஊசிய மாத்தி குத்தி விட்டுருக்கியே. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஏடா கூட ஆச்சுன்னா நீ தாண்டி ஜெயில போய் கம்பியணும். திருக்காணி, உன்னைய விட நான் வயசுல பெரியவமா? எனக்கு கல்யாணம் ஆகி வயசுக்கு வந்து பிள்ளை இருக்கு. இப்படி மரியாதை இல்லாம பேசாத, வா போன்னு. வாய மூட்ரி. சொன்ன வேலையை சொதப்பிட்டு மரியாதை எதிர்பார்க்கறியா? அதானே, உனக்குலாம் எதுக்குடி மரியாதை? எல்லாத்தையும் இப்படி சொதப்பிட்டியடி. உன்னைய நம்பி எவ்வளவு பிளான் போட்டோம். ஒரே நிமிஷத்துல அவ்வளோத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டியே. அக்கா, நான் ஒன்றும் வேணும்னே பண்ணல, தெரியாம நடந்துருச்சு. என்னைய மன்னிச்சுக்கோங்க. ஒரு சின்ன வேலை, ஒரு இன்ஜெக்ஷன் குத்துறது கூட நீ ஒழுங்கா பார்க்க முடியல. ஐயோ அண்ணே, நீங்க சாதாரணமா சின்ன வேலைன்னு சொல்லிட்டீங்க. அந்த மயக்க ஊசியை ரெடி பண்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஹாஸ்பிட்டல்ல நான் மட்டுமான வேலை பார்க்குறேன். எவ்வளவு பேர் இருந்தாங்க. அவங்க கண்ணில் படாம கஷ்டப்பட்டு நான் அதை ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். நீ கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? அதான் ஆளை மாத்தி குத்திட்டியே. அந்த வயசானவர் மட்டும் மேல போய் சேர்ந்திருந்தா உன் கூட சேர்ந்து நாங்களும் கம்பி எண்ணி இருப்போம். ஒரு நர்ஸா இருந்துகிட்டு எவ்வளவு கேர்லெஸ். அப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்க்கும் இப்படிதான் மாத்தி மாத்தி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருந்தியா? ஒரு நாள் அப்படி போட்டது கிடையாது திருக்காணி. என்னைய என்ன வேணாலும் பேசு, ஆனா என் வேலையை பத்தி மட்டும் பேசாத திருக்காணி. ஏய், என்னடி என் மவகிட்டயே பல்ல கடிக்க? இப்படியே வச்சு உன்னை கொளுத்திடுவேன். ஐயோ எம்மா, அவளை விடு. இனிமே அடுத்து என்ன செய்யணும் அதை மட்டும் பேசு. என்னைய என்னடி பண்ண சொல்ற? இரு யோசிப்போம். இனி ஒன்னே யோசிக்க வேண்டாம். எங்க அம்மா இன்னைக்கு அந்த வடிவு வீட்டுக்கு போறா. என்னப்பா சொல்றீங்க? ஆச்சி எதுக்கு அங்க போறா? வர்ற ஞாயிற்றுக்கிழமை வடிவு மாமனுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்காவலாம். அதுக்கு எங்க அம்மையை கூப்பிட்டுருக்கா நிச்சயதார்த்தத்துக்கு. உங்க அம்மாக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உங்க அம்மா எதுக்கு அங்க போறாவ? நான் சொல்றத முழுசா கேட்டு பேசு சீதா. சொல்லுங்க. எங்க அம்மா போகும்போதே எல்லா விவரத்தையும் சொல்லிதான் விட்டுருக்கேன். அவ செய்ய வேண்டிய வேலையை பிசுறு தட்டாம கரெக்டா செய்வா. என்ன செய்ய சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க? அப்பா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் ஆகாது? எங்க அம்மா நினைச்சா என்னனாலும் செய்வா. என்னமோ சொல்றீங்க, அதையும் தான் பாப்போமே. எங்க அம்மாவுக்கு திருக்காணிக்கும் சக்திக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. ஆனா இப்ப திருக்காணி வேண்டான்னு சொன்ன விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரியாது. என் மாவ அவனை வெறுத்துட்டா. இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் தான் அவ ஆசைப்படுறா. என்னப்பா சொல்றீங்க? நான் ஆச்சிக்கிட்ட சொல்றேன், எனக்கு அவன் தேவையே கிடையாது. தேவையில்லாம என்னையும் அவனையும் வச்சு ஆச்சி ஏதாவது பேசிற போது. நான் சொல்றத கேளு திருக்காணி. ஆச்சி அவன் நினைப்புல அப்படியே இருக்கட்டும். அப்பதான் நான் சொன்ன வேலையெல்லாம் சரியே செய்வா. இந்த கல்யாணம் நிக்கிற வர நீயும் அவனை பிடிச்ச மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. என்ன சொல்றீங்க? என் மகளால அப்படிலாம் நடிக்க முடியாது. அந்த மாதிரி நடிக்கணும்னு என் மவளுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. சொல்றத கேளு சீதா. திருக்காணி அப்படி நடிச்சாதான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். சீதாக்கா, நான் பண்ண தப்பு நான் உணர்ந்துட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க. நான் கிளம்பட்டா? வீட்டுல என் பிள்ளை எல்லாம் தேடிட்டு இருக்கும். நீ பண்ண வேலைக்கு. சீதா, வீடு போய் தொலையட்டும். அவளை வச்சு என்ன செய்யறது? அண்ணனே சொல்லிட்டாவோ. அப்ப நான் போறேன்க்கா. ஏய் நில்லு. ஐயோ, விட்டு தொலைய மாட்டுக்கவள. சொல்லுங்கக்கா, தேவைப்படும் போது கூப்பிடுவோம், வந்துரு. சரிக்கா. நீங்க கூப்பிட்டு வராம இருப்பேனா? கண்டிப்பா வரேன்க்கா. அப்ப நான் கிளம்புறேன். நீங்களும் கிளம்புங்க. எஸ் சார். என்னங்க இப்படி சொதப்பிட்டா? காரியத்தையே கெடுத்து புட்டாளே. விடு சீதா, அதான் அம்மாவை அனுப்பிச்சிருக்கேன்ல, எல்லாம் அவ பாத்துக்குவா.
இருந்தாலும் அந்த மாலா மேல எனக்கு ஆத்திரமா வருதுங்க. சரி நீ ஃப்ரீயா விடு, வேற என்ன செய்ய முடியும், நடக்கிறது தான் நடக்கும். வடிவத்தைய பாத்தியாப்பா? நமக்கு தெரியாம இங்க வரைக்கும் வந்து ஆச்சியெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கா. ஆனா உன்ன ஒரு வார்த்தை கூப்பிடல பாரு. ஏய், என்ன திருக்காணி பேசிட்டு இருக்க? உனக்கு புத்தி எதுவும் மலங்கிருச்சா? உனக்கு பேசி முடிச்ச பையன் அவன். இப்பதான் சண்டை வந்து பிரிஞ்சு போயிருக்காவோ. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட உறவு கொண்டாடுவா? விடு விடு, சின்ன பிள்ளை, அவகிட்ட போய் ஏன் மூஞ்ச காட்டிட்டு இருக்க? ஏங்க, என்ன இவ இப்படி கேக்குறா? ஒருவேளை உங்க அக்கா வந்து கூப்பிட்டு இருந்தா பெயலோ? ஆமா சீதா, அவ வந்து கூப்பிட்டு இருந்தா போயிருப்பேன். எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்து கூப்பிடுவா? நீங்களும் போவேன்னு சொல்றீங்க, அதானே? உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? வடிவு அந்த மாதிரி வந்து கூப்பிட்டா போகணும் சீதா. நம்ம இங்க இருந்து ஒன்னும் செய்ய முடியாது. அவ இடத்துல போய் இருந்தாதான் நம்ம நினைச்ச வேலையெல்லாம் பார்க்க முடியும். அதான் சொல்றேன், ஒருவேளை வடிவு வந்து கல்யாணத்துக்கு வா, தாய் மாமா முறைக்கு வந்து இரு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாலும் நான் போக தான் போறேன். அப்பா சொல்றதுதான் சரி. ஏய், நானே புரியாம குழப்பத்துல இருக்கேன். நீ ஏண்டி உங்க அப்பா கூட சேர்ந்து ஜால்ரா அடிச்சிட்டு இருக்க? போமா, அப்பா பேசுறத பார்த்தாலே தெரியலையா? ஏதோ பெருசா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கு, பாப்போம். ஐயோ, என்னெல்லாமோ பேசுறீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. போக போக புரியும் சீதா. ஒரே எபிசோட்ல எல்லாத்தையும் காட்டிட முடியுமா? என்ன காலையில இருந்து கிளவி அங்கிட்டும் இங்கிட்டுமா நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ வந்து உட்காந்துட்டு பாவம் அதுக்கும் கால் வலிச்சிருக்கும்ல. நேரம் ஆயிட்டு என் மவளை இன்னும் காணுமே. அப்பமே பசி ஏறிட்டேன்னா இன்னுமா பசு வராம இருக்கு? என்ன அத்த கிளவி, உங்க மவ இன்னும் வர காணோம்? வர காணுமே. அப்பமே போன் அடிச்சு கிளம்பிட்டேன்னா நீ ஒரு போனுக்குன்னு அடிச்சு கேட்க கூடாது? பஸ் ஏறிட்டேன்னு சொன்னாவல்ல, வருவா வருவா, என்ன அவசரம், போருங்க. ஆமா, உனக்கு என்ன, ஈஸியா சொல்லிடுவேன். பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை. எனக்கு போன் அடிக்க தெரியாம தான் உன்கிட்ட கேட்க, அடிச்சு தர மாட்டுக்காளே. என்ன அத்த கிளவி, வீடெல்லாம் ஆடுது, பூகம்பம் வரப்போதோ? எம்மா, இந்தா வந்துட்டுல பூகம்பம், கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். வாமா சுவையதா, உன்னையதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் மாவ பஸ் ஏறிட்டாலே வர காணுமேனு. இப்ப கூட பாரு, உன் அண்ணிக்கிட்ட உன்னைய பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். வாட்டி வா வா. நீ வாய மூடு. அண்ணனா எங்கம்மா? ஏன் தா வந்தது வராதுமா கோவப்படுற? தா பேக்க இறக்கி வை. ஏன் அதை செமந்துக்கிட்டே நிக்க? அவனை எங்க? நான் ஊர்ல இருந்து வாரேன்னு தெரியும்ல, பிள்ளைய கூட்டிட்டு ஒத்தையில வாரேன். என்னைய கூப்பிட வர தெரியாதா? ஏன் மட்டி அவன் மேல கோவப்படுற? உங்க அண்ணன் உன்னைய கூட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போலான்னு தான் இருந்தான். திடீர்னு பார்த்தா ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிட்டாவோ வர சொல்லி. அந்த ஆளதான் உன்னைய ஆட்டோல ஏறி வர சொல்லுங்கன்னா நீ போன எடுக்கவே இல்லை. நான் என்ன மட்டும் பண்ணுவேன்? வந்ததும் வராததுமா இப்படி காலையில வெந்நிய ஊத்துன மாதிரிலாம் ஆடிட்டு கிடக்க. பேக்க இறக்கி வை ஆத்தா. உன 1000 காரணம் சொல்லு. ஏன் மருமவளே, எதுக்கிட்டு மரமாட்டு நின்றுட்டு இருக்க? வந்தவளை வான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? எப்படி கேட்பாவோ? அன்னைக்கு அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா கேட்டிருப்பாவோ. அப்படியெல்லாம் இல்ல மட்டி. வா ஸ்வேதா, எங்களை எங்க நீ பேச விட்ட? அதான் வந்து இறங்குனது எண்ணெயில போட்ட கடுகு மாதிரிலாம் பொறின்னு பொறிஞ்சு தள்ளிட்ட. வா வா, பேக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டு வந்து உட்காரு. மூஞ்சி ஏன் இந்தா கோணு கோணிட்டு போகுது? என் பேத்தியோ, என் தங்க பிள்ளை சில்லு. வாமா, ஆச்சியை தேடுனியா? ஆமா ஆச்சி, நான் ஊர்ல வச்சு உன்னைய தேடிக்கிட்டே இருந்தேன். நீ தான் ஊருக்கே வரல. வாடி என் தங்கம், இந்த ஆச்சியை தேடுனியா? ஆமா, எங்க நான் ஊரு பக்கம் வர, இங்கேயே உன் மாமன் கூடயே இருந்துட்டேன். பள்ளிக்கூட லீவு விட்டாச்சா? பரீட்சையெல்லாம் எப்படி எழுதியிருக்க? நல்லா எழுதியிருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். என் பேத்தி யாரு? கெட்டிக்காரிலா? ஏய் ஜில்லு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், மாமாவும் நல்லா இருக்கு. உனக்கு ஜூஸ் வேணுமா பால் வேணுமா, என்ன குடிக்கிற சொல்லு. எனக்கு பால் வேணாம், ஜூஸ் தான் வேணும். ஏய், ஜூஸ் வேணுமாம்ல? சளி பிடிக்கும்டி. அப்புறம் வந்த இடத்துல ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அலைய முடியாது. ஏமட்டி இப்படி சொல்லுற? அடிக்க வெயிலுக்கு அதெல்லாம் ஒன்றும் சளி பிடிக்காது. நான்லாம் பார்த்துக்கிறேன் என் பேத்திய. உனக்கு என்னம்மா, நீ ஈஸியா சொல்லிடுவ. செலவழிக்க எனக்கு தானே தெரியும் வழி. அட போட்டி, இவ இப்படிதான் சொல்லுவா. நீ போய் ஜூஸ் கொண்டு வா மருமவள. ஸ்வேதா, உனக்கு? எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும். ஹார்லிக்ஸ் வேணுமாம்ல? ஐயோ ஐயோ, இன்னி எத்தனை நாள் இங்கே இருக்க போறாளோ? மகாராணி மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டே வேலை வாங்குவாளே, என்னைய பாடா படுத்தி எடுக்க போறா.
என்ன ஸ்வேதா, ஊர்ல மருமவ எப்படி இருக்காவ? அவரையும் கூட கூட்டு வந்திருக்கலாம்ல. அவருக்கு என்ன குறைச்ச, நல்லாதான் இருக்காவோ. கூட கூட்டுவானா? வேலைக்கு போக வேண்டாமா? சோத்துக்கு எங்க போவ? ஆமா, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மாதிரி தான் பேசுவா. அது சரி, மதியம் என்னமா சமைச்ச? நான் எங்கடி சமைச்சேன்? 2 நாளா உடம்புக்கே சோகமா இல்ல. ஓ அன்னிக்கறி தான் சமையல் பண்ணி வச்சிருக்கா. என்ன சமைச்சான்னு கேட்கல, வரட்டும் கேப்போம். ஆத்தாடி மைனியா செய்யறாவோ, வாயில வைக்க முடியுமா? 2 நாளா அவதாம்ட்டி பொங்கி தந்துட்டு இருக்கா. ஏதோ பரவாயில்ல, சமைக்கட்டும். நல்லா அடுப்படியிலேயே போடுமா, நீலாம் போய் செய்யாத. வயிறு பசிக்க சாப்பாடு கொண்டு வர சொல்லிட்டா? ஆமாம்மா, வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. இப்பதானே ஜூஸ் குடிச்ச, அதான் மெதுவா கொண்டு வருவாளா இருக்கும். இரு சத்தம் கொடுக்கேன். எம்மாடி மருமவளே, சாப்பாடு எடுத்துட்டு வா. ஏ சில்லு, நீ சாப்பிட்றியாடி தங்கம்? நான் அப்புறமா சாப்பிட்றேன் ஆச்சி, எனக்கு வேணாம். மணி ஆயிட்டுல, ஆச்சி அள்ளி தரேன், சாப்பிடு. சரி. இந்த ஸ்வேதா சாப்பிடு. இது என்ன கறி மீன் ஒண்ணு வாங்கலையா? இன்னைக்கு மாச பிறப்புனால அத்தை தான் ஒன்றும் எடுக்க வேண்டாம் நவோ. அந்த ஆளு தான் சாம்பாரும் கீரை பொரியலும் வச்சிருக்கேன். எம்மா, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? ஏமாட்டி, இன்னைக்கு மாச பிறப்பு, அதுமா எங்க கவுச்சு எடுக்க? இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு. ஏன் மைனி, எதுக்கு இப்படி உப்பள்ளி போட்டிருக்கிய? ஏ அப்பா, உப்பு கரிச்சு கிடக்கு. இது ஒழுக்கு தான் குறை சொல்லலன்னா இருக்க முடியாத. உப்பே காணாம இருக்கு, உப்பள்ளி போட்டிருக்கேனா நாக்கு செத்தவா. எம்மா, நீ மட்டும் எப்படிதான் திங்கியோ இத? உனக்கு கோயில் கட்டிதாமா கும்பிடணும். உப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, இவ என்னன்னா கூடி இருக்குங்க. ஒவ்வொருத்தர் வாய்க்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் போல. சரி ஸ்வேதா, நாளையில இருந்து நான் செஞ்சு தரேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுட்டி. எம்மா எம்மா, வந்து 1 மணி நேரம் கூட ஆவல, இப்படி நம்மளை போட்டு வச்சு செய்யறல. கடவுளே கடவுளே, என்னைய ஏன் இப்படி சோதிக்க? இருந்தாலும் கடவுள் சொல்லுவாரு, நிறைய சோதிப்பேன், ஆனா உன்னை கைவிட மாட்டேன்னு. ஆனா கடவுளே, நீ சோதிக்கும் போதே நான் செத்துருவேன் கடவுளே. அதுக்கப்புறம் நீ கையை கொடுத்தா என்ன, காலை கொடுத்தா என்ன? இது கூட பரவாயில்ல, எனக்காண்டி நீ ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி வச்சிருக்க பாரு. அதை படிக்கச்சுலதான் என் கண்ணில் ரத்த கண்ணீரே வருது. நான் பாட்டுக்கு செவனேன்னு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். இது ஊழலாம் என் தலையில கட்டி வச்சுக்கிட்டு என்னை இப்படி ஆட்டி படைக்கியே. எப்பதான் இந்த மே மாசம் போவோமோ? மே மாசமே சீக்கிரம் போ, திரும்பி வராத. இந்தாத்தா சாப்பிடு சாப்பிடு, நல்ல வயிற்றுக்கு சாப்பிடணும்னு. சரியாச்சி, சாப்பிட்டுட்டு நான் வெளியில விளையாட போறேன். இங்கோடி பிள்ளைகள் எங்க இருக்கு? நான் போவேன், எனக்கு வீட்டுக்குள்ள போர் அடிக்கி. இம்பிட்டுக்கான கீரையில எவ்வளவு உப்பு போட்டு வச்சிருக்கா. என் மைனிக்காரி சாப்பாடு போட்டு வாழை வைப்பான்னு பார்த்தா இப்படி சாகடிக்கால.